ஆ, பிரியா சொல்லுமா. அம்மா, அந்த சீதா என்னையே எச்சரிச்சுட்டு போறாமா. எச்சரிச்சுட்டு போறாளா? எதுக்கு? நீங்க இங்க வந்து பழம் சாப்பிட்டது, நான் குப்பைய சுமித்ரா அத ரூம்ல போட்டது எல்லாத்தையும் அவ ஃபாலோ பண்ணி பாத்துருக்கா. அதனால தான் என்னை எச்சரிச்சு அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்கா. ஓ, இப்ப நானா போய் பேசினாலும் அவ பேசாம போறா. அது மட்டும் இல்லாம ஊறுகாய் செய்ய வரமிளகாவை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. நான் ஊறுகாய் போடணுமா? இப்ப என்னம்மா பண்றது? ஏதாவது ஐடியா கொடு. அப்படி இல்லாம பண்றா அவ? ஆமா. ஆமா, கடைசில நீ என்ன சொன்ன? ஊறுகாய் செய்ய வரமிளகா கொடுத்திருக்காங்கன்னா? ஆமாம்மா. அப்போ நான் சொல்ற மாதிரி செய். சொல்லு. அம்மா, நல்ல ஐடியாமா. நான் இப்பவே அது மாதிரி செய்றேன். அதெல்லாம் நல்ல ஐடியா தான். நீதான் பிரச்சனை பண்ணி ஏதேதோ பண்ணி வைக்கிற. சரி, சரியா? சீதா, நான் ஊறுகாக்கு எலுமிச்சம்பழம் வெட்டிட்டு இருக்கேன். ஓ, இப்படி நறுக்கணுமா? ஏன் சொன்ன நாங்க செய்ய மாட்டோமா? ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படியே பண்ற. போங்க, உங்க வேலையை பாருங்க. போங்கன்றல.
போயிடுச்சு. ச்சே. என்ன பிரியா? என்னாச்சு? அத்தை பொடி கண்ணுல பட்டுருச்சு. வாங்கறல. என்னாச்சுமா? வா. கண்ண கழுவு. கண்ண நல்லா கழுவுமா. தண்ணி எடுத்து நல்லா கழுவு. சீதா, நீ போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க அத்தை. ஷோ. நல்லா கழுவு. ஹலோ டாக்டர், நான் சக்கரவர்த்தி குடும்பத்துல இருந்து பேசுறேன். சுமித்ரா, நீ ஒரு வேலை பண்ணு. ஐஸ் வாட்டர் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து அவங்கிட்ட கொடு. கண்ணை நல்லா கழுவி விடு. என்னாச்சு? எங்க அக்காவுக்கு ஐஸ் வாட்டர். ஐஸ் வாட்டர்ல கழுவு. சரியா போயிடும். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? ஓகேம்மா, நான் பக்கத்துல தான் இருக்கேன். இமிடியேட்டா வந்துடுறேன். ஓகே டாக்டர். இப்ப எப்படிமா இருக்கு? சரியா போயிடும். சரியா போயிடும். என்ன சொன்னாங்க டாக்டர்? டாக்டர் பக்கத்துல தான் இருக்காங்களா? வரேன்னு சொன்னாங்க. சரிம்மா, டாக்டர் வராங்களா? வா 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 பிரியா. அக்கா, பயப்படாதம்மா, டாக்டர் வந்துட்டாங்கல்ல. சரியாடு, வா வா வா. அழக்கூடாதுமா, சரியா போயிடும். அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க உங்க ஐபால் சார். உட்காரு. அக்கா, அக்கா காட்டுங்க. கண்ணை தொடச்சு காட்டுங்க. கண்ணை தருங்க. போய் கதவு தரமா. முடியல. வாங்க டாக்டர். வணக்கம் மேடம். அத்தை எரியுது. ஐயோ, கண்ணு தொடாத. என்னாச்சு? மிளகா பொடி பட்டுருச்சு. ஐ சி. இங்க கண்ணை காட்டு. ஒண்ணு இல்ல விடு. இல்ல ஒண்ணு இல்ல, மிளகா பொடி பட்டிருக்குல்ல, அதனாலதான். இங்க கண்ணு நல்லா தர. கொஞ்சம் மேல பாருமா. ஏன் டாக்டர், ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லம்மா. கொஞ்சம் கீழே பாரு. ஒண்ணு இல்லம்மா, டாக்டர் மருந்து போடுவாங்க, சரியா போயிடும்.
எங்க கொஞ்சம் கண்ணை திறந்து காமிங்க. மேல பாருங்க, கீழே பாருங்க. ஒண்ணுமே இல்ல. அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க உங்க ஐபால்ஸ். ஓகே, ஒண்ணு இல்ல. மிளகா பொடி பட்டதுனால கண்ணேறிது. சரியா போயிடும். அத்தை எரியுது அத்தை. எரியாது, ஐ டிராப்ஸ் விட்டா எல்லாம் சரியாயிடும். கண்ணை காமிங்க, மேல பாருங்க. இந்த கண்ணை காமிங்க, சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். இந்த டிராப்ஸை வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஏதாவது டவுட் இருந்தா கால் பண்ணி கேளுங்க, சரிங்களா? சரிங்க டாக்டர். நான் வரட்டுமா? வரேன் மேடம். சரி, வரேம்மா. ஐயோ அத்தை எரியுது அத்தை. சரியா போயிடும், சரியா போயிடும், சரியா போயிடும். ஐயோ எரியுதே. ஐயோ கண்ணை கண்ணு தொடாத. திறக்க முடியல அத்தை. ஐயோ சீதாவை பழி வாங்கணும்னு நினைச்சா அது நம்மளுக்கே வினையா போயிடுச்சே. எது செஞ்சாலும் அது நம்மளுக்கே வருது. இந்த அம்மா வேற அடிக்கடி ராங்கான ஐடியாவே கொடுக்குறாங்க. ஃபோன் பண்ணி பேசுவோம். பிரியா, எப்படிமா இருக்க? உயிர் போகல, அவ்வளவுதான். பிரியா, என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படிலாம் பேசுற? அம்மா, நீ கொடுத்த ஐடியா ஏன் உயிருக்கே ஆபத்தா போயிடுச்சு. ஏய், எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. அம்மா, சீதாவை பழிவாங்க நீ சொன்ன மாதிரியே செஞ்சேன். கடைசியில என்ன ஆச்சுன்னா நல்ல வேளை எல்லாரும் வந்து காப்பாத்திட்டாங்க. சரி, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லம்மா. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன், என்ன? சரி. நாம கொடுத்த ஐடியா என் பிரியாவுக்கே வினையா போச்சே. கடவுளே, என் பிரியாவுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. சீதா, என்ன சமைக்க போற?
காரக்குழம்பு வைக்க போறேன். அது என்ன பாவக்கா? பாவக்கால தான் காரக்குழம்பு செய்ய போறேன். பாவக்காய் தான் எங்க அத்தை சாப்பிட மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா? ஆமால, அத்தை சொன்னாங்களேன்னு பண்றேன். சரி விடுங்க, அவங்களுக்கு நான் வேற ஏதாவது பண்ணி கொடுக்குறேன். நீ வேணும் தான் இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பேசுறீங்க நீங்க? உண்மையை தான் பேசுறேன். எங்க அத்தை சாப்பிடுறது உனக்கு பிடிக்கல, சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. அதனாலதான் நீயும் உங்க அத்தையும் சேர்ந்து எங்க அத்தை கிட்ட சண்டை போடுற மாதிரியே பண்றீங்க. எதுக்கு இவ்ளோ சத்தம் போட்டு பேசுறீங்க? கொஞ்சம் மெதுவா பேசுங்க, யாராவது கேட்க போறாங்க. கேட்டா கேட்கட்டுமே, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியட்டும். பிரியா, உன் பிள்ளை ஓட்டின பழைய கார ஏன் பிள்ளை ஓட்டணுமா? சுமித்ரா, நீ கொஞ்சம் அதிகமாவே பேசுற. நீ அதிகமா நடந்துக்கிறதுனாலதான் நான் அதிகமா பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டு. சுமித்ரா, சித்ரா, எதுக்கு இவ்ளோ சத்தம் போட்டு பேசுறீங்க? கொஞ்சம் மெதுவா பேசுங்க, யாராவது கேட்க போறாங்க. கேட்டா கேட்கட்டுமே, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியட்டும். பிரியா, பிரியா, என்ன நடக்குதுங்க? பிரியா, என்னாச்சு? அத்தை, இந்த சீதா எப்ப பார்த்தாலும் எனக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. இல்ல அத்தை, நான் அப்படி எதுவும் சொல்லல. இல்ல அத்தை, அவ போய் சொல்றா. அத்தை, பிரியா, போதும், நிறுத்து. எதுக்கு தேவையில்லாம இவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? சித்ரா, நீ சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. பிரியா என்ன சொல்ல வரான்னு முதல்ல கேளு. சுமித்ரா, இது வரைக்கும் இந்த வீட்ல யாராவது இப்படி கத்தி பேசிருக்காங்களா? பிரியா கத்தி பேசுறான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு கேளு. அதை விட்டுட்டு சும்மா சும்மா பிரியா கூட சண்டை போட்டுட்டே இருக்க. எப்ப பார்த்தாலும் அவன் மேல ஏதாவது ஒரு பழிய போட்டுட்டே இருக்க. அப்படி அவன் மேல என்னதான் விருப்பம்? என்ன பேசுற? எனக்கு அவ மேல வெறுப்பா? வேணா சுமித்ரா, சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காத. நானா நானா சின்ன விஷயத்தை பெருசாக்குறேன்? நீதான் எல்லா விஷயத்தையும் பெருசாக்குற. எல்லாரையும் அடக்கி ஆடணும்னு ஆசைப்படுற. சுமித்ரா, எதுக்கு கத்துற? உண்மையை சொன்னா உனக்கும் பொத்துக்கிட்டு வருதோ? நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணியிருக்கேன்? என்ன கெடுதல் பண்ணல? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன கெடுதல் தான் பண்ணல? ஒன்னா ரெண்டா? ரவிக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து முதல் தடவையா நாங்க ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தோம். அது உனக்கு பொறுக்கல? ரவிக்கு உப்புமா பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் எதுக்கு உப்புமா பண்ண சொன்ன? வீட்டுக்கு 2 நியூஸ் பேப்பர் போட சொன்னா அதுக்கு நீ எவ்வளவு பேச்சு பேசுன? ஒரு பேப்பர் வாங்குற சுதந்திரம் கூட எங்களுக்கு இல்லையா? அப்படி இல்ல சுமித்ரா. நான் என்ன சமாதானப்படுத்தாத. ரவிக்கு புது கார் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அத உன் மகனுக்கு கொடுக்கற மாதிரி பண்ணிட்டேல. உன் பிள்ளை ஓட்டின பழைய கார ஏன் பிள்ளை ஓட்டணுமா? சுமித்ரா, நீ கொஞ்சம் அதிகமாவே பேசுற. நீ அதிகமா நடந்துக்கிறதுனாலதான் நான் அதிகமா பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டு. சுமித்ரா, சித்ரா, நிறுத்துங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? உலகத்திலேயே எனக்கு கிடைச்ச மருமகளுங்க மாதிரி யாருக்குமே கிடைக்கலன்னு சந்தோஷப்பட்டு இருந்தேன். இப்ப என்னடானா சந்தை கடையில சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு சுமித்ரா? அத்தை, சித்ராவுக்கு பிரியாவை கண்டா பிடிக்கல. ஏன் மருமகங்கிறதுக்காக அவளை ரொம்ப மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கா. இல்ல அத்தை, பிரியா தப்பு பண்றா.
அதனால தான் நான் அப்படி பண்ணேன். ஏ சீதா தப்பே பண்றது இல்லையா? தப்பு பண்றா, ஆனா அவ தெரியாம பண்றா. ஆனா பிரியா எல்லாத்தையும் தெரிஞ்சே தான் பண்றா. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தப்பு தான். மன்னிக்க முடியாது சுமித்ரா. மன்னிச்சுதான் ஆகணும் சித்ரா. நிறுத்துங்க. சண்டை போடுறத தடுக்க வந்தா திரும்ப திரும்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. அது வந்த வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம். எப்ப நீங்க எதிரும் புதிருமா ஆயிட்டீங்களோ அப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சித்ரா, சாவியை கொடு.